ஒரு மனிதர் திடீரென காணாமல் போனார். ஆனால் அந்த அறையில் இருந்த டைல்ஸ் ஒரு பெரிய ரகசியத்தை மறைத்திருந்தது. தரையை உடைத்தபோது அவர்கள் கண்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. உண்மை வெளிவந்ததும் அந்த தம்பதிகள் தப்பிக்க முயன்றனர். ஒரு வீட்டுக்குள் புதைக்கப்பட்ட பயங்கரமான உண்மை இது. வணக்கம். இன்னைக்கு நாம மகாராஷ்டிராவுல நடந்த ரொம்பவே திகழான ஒரு குடும்ப கொலை வழக்கு ஒரு தடயவியல் நிபுணரோட பார்வையிலிருந்து டீகோட் பண்ண போறோம். ஒரு சினிமா பாணியில செய்யப்பட்ட மூடிமறைப்ப அறிவியல் பூர்வமான தடயவியல் சான்றுகள் எப்படி சுக்குநூறாக உடைச்சி எரிஞ்சது அப்படிங்கறத தான் இந்த பகுப்பாய்வுல நாம ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்த வழக்கின் விசாரணையை நாம் ஒரு ஸ்ட்ரக்சர்டான வழியில் அணுக போறோம். தடவியல், உடற்கூறியல், டிஜிட்டல் டிராக்கிங், அப்புறம் சந்தேக நபர்களோட முரண்பட்ட வாக்குமூலங்களை சட்டம் எப்படி கையாளுது, இப்படி பல முக்கியமான விஷயங்களை நம்ம கவர் பண்ண வேண்டியிருக்கு. எந்த ஒரு தடயவியல் விசாரணையும் ஒரு சின்ன முரண்பாட்டுல இருந்து தான் ஆரம்பிக்கும். நாலா சோபாரா பகுதியில வசிச்சு வந்த 35 வயதான கொத்தனார் விஜய் காணாம போன வழக்குலையும் அதுதான் நடந்தது. அவரோட சொந்த வீட்டுக்குள்ளேயே இருந்த ஒரு சின்ன கட்டிடக்கலை முரண்பாடு போலீஸோட கவனத்தை ஈர்த்துச்சு. பூட்டியிருந்த விஜயோட வீட்டை உடைச்சிட்டு போலீஸ் உள்ள போறாங்க. அங்க படுக்கையறை முழுக்க அழகான டிசைன் டைல்ஸ் பதிக்கப்பட்டிருக்கு. ஆனா அதுக்கு நடுவுல மட்டும் சம்பந்தமே இல்லாம 4 புது சாதாரண வெள்ளை டைல்ஸ் இருக்கு. நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய சந்தேகம் இல்லையா? அந்த 4 டைல்ஸ்க்கு அடியில அப்படி என்னதான் மறைஞ்சிருக்கு? அந்த குறிப்பிட்ட 4 டைல்ஸை மட்டும் தோண்டி பார்த்த போலீஸ்க்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. அதுக்கடியில அழுகிய நிலையில விஜயோட உடல் கண்டெடுக்கப்பட்டுச்சு. இந்த சின்ன ஸ்ட்ரக்சரல் அனாமலி தான் வழக்கின் முதல் பிரேக் த்ரூ. சில நாட்களுக்கு முன்பு தான் விஜயோட சொந்த தம்பியான அஜய் அங்க வந்து அந்த டைல்ஸை பதிச்சிருக்கான் அப்படிங்கறதால இயற்கையாகவே போலீஸோட முதல் சந்தேகம் அஜய் மேலதான் விழுந்தது. இப்போ நாம விசாரணையோட அடுத்த கட்டத்துக்கு போவோம். தன்னோட சொந்த அண்ணனோட கல்லறைய கட்டிய ஒரு முக்கிய சந்தேக நபரை சட்டம் எப்படி தடவியல் சான்றுகளோட அடிப்படையில நிரபராதின்னு விடுவிச்சதுன்னு பாப்போம். லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லாவே தெரியும் ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வரும்போது அலிபாய் எவ்வளவு முக்கியம்னு. ஜூலை 10ஆம் தேதி தான் அண்ணனை காணவில்லைன்னு அஜய் தான் போலீஸ்ல புகார் கொடுக்கறான். கொலை நடந்த ஜூலை 5ஆம் தேதி இரவு அவன் எங்கே இருந்தான்னு பார்த்தா செல் டவர் தரவுகள் அவன் தன்னோட சொந்த வீட்ல தான் இருந்தான் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா உறுதிப்படுத்துச்சு. அவனுக்கு தெரியாமலேயே அவன் அந்த கல்லறைய கட்டியிருக்கான். இந்த டிஜிட்டல் சான்று அஜய முழுமையா விடுவிச்சுது. அஜய் குற்றமற்றவன்னு நிரூபணமானதும் போலீஸோட முழு பார்வையும் காணாம போன விஜயோட மனைவி கோமல் மேல திரும்பிச்சு. உடனே ரொம்பவே கடுமையான 3 கட்ட டிஜிட்டல் டிராக்கிங் முறையை அவங்க கையில எடுத்தாங்க. ஸ்விட்ச் ஆஃப் செய்யப்பட்ட போன்களை கண்டுபிடிக்கிறது, கால் ரெக்கார்ட்ஸை எடுக்கிறது, அப்புறம் செல் டவர் சிக்னல்களை ட்ராக் பண்றது. இந்த 3ம் சேர்ந்து கோமலும் அவளோட 20 வயசு காதலனான மோனுவும் பூனேல இருக்கிற ஒரு லாட்ஜ்ல பதுங்கி இருக்கிறத காட்டி கொடுத்துச்சு. இங்கதான் இந்த கேஸ்ல ரொம்பவே விசித்திரமான ஆனா அதிர்ச்சியான ஒரு விஷயம் நடக்குது. நிஜ உலகத்துல ஒரு கொலைய மறைக்க கற்பனையான சினிமா கதைகளை குற்றவாளிகள் எவ்வளவு குருடுத்தனமா நம்புறாங்க அப்படிங்கறது இது காட்டுது. விசாரணையில என்ன தெரிய வந்துச்சுன்னா, கோமல் செஞ்ச அந்த மூடி மறைப்பு ரொம்ப பிரபலமான திருஷ்யம் திரைப்படத்தோட நேரடி இன்ஸ்பிரேஷன். வீட்லயே உடலை பொதிச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத தன் கொழுந்தனையே கூப்பிட்டு டைல்ஸ் பதிக்க வச்சுட்டா போலீஸால கண்டுபிடிக்கவே முடியாதுன்னு அவ தப்பு கணக்கு போட்டிருக்கா. சினிமா யுக்திகளை வச்சு சட்டத்திலிருந்து தப்பிச்சிடலான்னு அவங்க ஆழமா நம்பியிருக்காங்க. ஒரு தாயும் படிப்பில ரொம்பவே பிரில்லியண்டான ஒரு 20 வயசு மாணவனும் சேர்ந்து ஏன் இவ்ளோ கொடூரமான ஒரு கொலைய செய்யணும்? அவங்களோட உளவியல் நோக்கங்கள் என்னவா இருந்திருக்கும்? அதை நாம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அன்றாட குடும்ப வாழ்க்கையில ஏற்பட்ட சலிப்பு, அப்புறம் அண்டை வீட்டு இளைஞன் மேல வந்த ஒரு தடை செய்யப்பட்ட காதல் மோகம், இது ரெண்டும் சேர்ந்த ஒரு டெட்லி காம்பினேஷன். இந்த மோகம் அவங்களோட தார்மீக உணர்வுகளை முழுமையா அழிச்சிடுச்சு. இதுல ரொம்ப டிஸ்டர்பிங்கான உண்மை என்னன்னா, கொல்லப்பட்டவரோட உடலை புதைச்ச அதே படுக்கையறையில அந்த கல்லறைக்கு நேர் மேலேயே எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம அவங்க நெருக்கமா இருந்திருக்காங்க. போலீஸ் அந்த 2 சந்தேக நபர்களையும் பிடிச்சு தனித்தனியா விசாரிச்சப்போ அங்க ஒரு கிளாசிக் சட்டச்சிக்கல் உருவானது. ஒரே குற்றத்துக்கு முற்றிலும் முரண்பாடான 2 வெவ்வேறு வாக்குமூலங்கள் போலீஸ்க்கு கிடைச்சது. மூணும் என்ன சொல்றான்னா, ஜூலை 5 மதியம் விஜய் கிட்ட சிக்கிக்கிட்டப்போ கோமலை காப்பாத்த நடந்த ஒரு தற்காப்பு சண்டையில எதிர்பாராம நடந்த கொலைங்கிறான்.
ஆனா கோமல் என்ன வாக்குமூலம் கொடுக்கறா? ஜூலை 5 நள்ளிரவுல விஜய் தூங்கிட்டு இருந்தப்போ தூக்க மாத்திரைகளை கொடுத்து முன்கூட்டியே திட்டமிட்டு கழுத்தை நெரிச்சத சொல்றா. ரெண்டுமே வேற வேற கதை. இதுல எது உண்மை? இங்கதான் பிசிக்கல் எவிடன்ஸ், அதாவது உடல் ரீதியான சான்றுகள் எப்படி பொய்களை சுக்கு நூறா உடைக்குது அப்படிங்கறத நாம பாக்குறோம். பிரேத பரிசோதனை அறிக்கை மரணம் நள்ளிரவுல தான் நடந்துச்சுங்கிறதையும் உடம்புல தூக்க மாத்திரைகள் இருந்ததையும் ஆணித்தரமா உறுதிப்படுத்தியது. மோனு சொன்ன மதிய நேர சண்டை கதை முழுக்க முழுக்க பொய்ன்னு இந்த அறிவியல் சான்றுகள் நிரூபிச்சிடுச்சு. குறிப்பா சொல்லணும்னா இந்த நச்சுயியல் பகுப்பாய்வு, அதாவது டாக்சிகோலாஜிக்கல் அனாலிசிஸ், உடம்புல மருந்துகள் இருக்கான்னு கண்டுபிடிக்கிற இந்த அறிவியல் முறை கோமல் முன்கூட்டியே போட்ட திட்டம்தான் 100% உண்மைன்னு நிரூபிச்சது. தான் வெறித்தனமா காதலிச்ச பெண்ணை காப்பாட்ட கொலப்பழிய தான் மேல போட்டுக்க 3 பொய் சொல்றான்னு சட்டம் மிகத் துல்லியமா கண்டுபிடிச்சிடுச்சு. இந்த துயர சம்பவத்தோட சட்டரீதியான பகுப்பாய்வை நாம முடிக்கிறதுக்கு முன்னாடி இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு சமூகவியல் பாடம் இருக்கு. திடீர் இழப்பு மற்றும் எதிர்கால வாழ்க்கைக்கான திட்டமிடல் பத்தி இது பேசுது. இந்த மாதிரி எதிர்பாராத குடும்ப குற்றங்களோ அல்லது திடீர்னு வரக்கூடிய மருத்துவ அவசர நிலைகளோ ஒரு குடும்பத்தோட அமைதியை எவ்வளவு சீக்கிரம் அழிச்சிடும்னு நாம யோசிக்கணும். வாழ்நாள் முழுக்க சிறுகச் சிறுக சேர்த்த பணத்தை இந்த எதிர்பாராத சம்பவங்கள் ஒரே நொடியில உறிஞ்சிடும். இன்னைக்கு சாதாரணமா ஒரு சின்ன மருத்துவ செலவுனாலே குறைஞ்சது 20,000 ரூபாய் ஆயிடுது இல்லையா? அதனால விரிவான சுகாதார காப்பீட்டை முன்கூட்டியே எடுத்து வைக்கிறது உங்க குடும்பத்தோட பாதுகாப்பிற்கு எவ்வளவு அவசியமான முதல் படி அப்படிங்கறத இது ரொம்ப ஆழமா உணர்த்துது. இந்த கேஸ் ஃபைலை நாம மூடுறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வியை விட்டு செல்ல விரும்புறேன். மனித ஏமாற்று வேலைகளோ சினிமா மாயங்களும் தடைவேல் அறிவியல் முன்னாடி வந்து நிக்கும்போது எது ஜெயிக்கும்? டிஜிட்டல் தடயங்களும் நச்சியல் பகுப்பாய்வுகளோ நீதிமன்றத்துல வைக்கப்பட்ட பிறகு நீதிலிருந்து தப்பிக்கிறது முற்றிலும் சாத்தியமில்லாத ஒண்ணு அப்படிங்கறது இந்த வழக்கு நமக்கு உணர்த்தியிருக்கு. மீண்டும் இதே போல சுவாரஸ்யமான இன்னொரு பகுப்பாய்வுல சந்திப்போம்.